ஹாய் மக்களே, நம்மளோட பாரம்பரியமான சிறுதானிய வகைகள் அவல் வகைகளில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. அதில் ஒன்று தான் தங்க சம்பா அவல். நம்ம மேனி தங்கம் போல் மின்னணுமா, இந்த தங்க சம்பா அவல் ரெகுலராக சாப்பிடுங்க. சூப்பரான ஹெல்த் பெனிஃபிஷியல் இருக்குது. நிறைய பேர் இந்த சிறுதானிய வகைகளை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஏன்னா எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமே இதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இதை 5 மினிட்ஸில் ஈஸியாக குயிக்காக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. இந்த அவல் மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அந்த அவலுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 3 மினிட்ஸ் மட்டும்தான் ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்சுட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அப்போ தான் அவல் உதிரி உதிரியாக வரும். ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் நட்ஸு. நான் நிலக்கடலை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கொஞ்சமாக ஜீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருகாப்பிலை, காரத்துக்கு 2 மிளகாய் எடுத்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள், நம்ம ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அவலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அவல் கொஞ்சமாக சூடேறுற வரைக்கும் மட்டும் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக ஹெல்த்தியாக டேஸ்டியான அவல், தங்க சம்பா அவல் ரெடி ஆகிடுச்சுங்க. குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே எல்லாமே ரெடி பண்ணிடலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மில்லட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.